அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிஷாவோட மனசை ரொம்பவே குழப்பி விட்டுட்டாங்க. அதாவது இதுக்கப்புறம் அந்த சொத்து வந்து உனக்கு கிடைக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இந்த நிஷா கிட்ட நீ வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய டெண்டர் கிடைக்க போற விஷயத்த வந்து உன் அப்பா உங்ககிட்ட சொல்லியிருந்துக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நிஷா வந்து ஆமா என்னோட அப்பா தான் அந்த டெண்டரை எடுக்கிறாங்க, நாங்க தான் எடுக்க போறோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனா இந்த விஷயத்த பத்தி என்னோட அப்பா கிட்ட நான் எதுவுமே வந்து கேட்கவும் இல்லை விசாரிக்கவும் இல்லை, கண்டிப்பா நான் கேட்டிருந்தா சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்றாங்க. ஆனா ராஜி பாத்தினா நீ வந்து உன்னோட அப்பாவை அவ்வளவு வந்து நம்பிட்டு இருக்க, ஆனா உன் அப்பாவோட பிளான் என்ன தெரியுமா? ரேணுகா இப்ப வந்துட்டா, ரேணுகாவை ஒரு சொந்த அக்கா மாதிரி இந்த மல்லி பாத்துட்டு இருக்கா, நீ வந்து உன் அக்கா பக்கம் கூட நெருங்க மாட்டேங்கிற. அப்படிலாம் இருக்கும்போது உன் அப்பா வந்து அந்த சொத்தை சரிபாதியா உனக்கு பங்கு பிரிச்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அது ஒரு காலமும் நடக்காது நிஷா. வேணும்னா நீ உன் அப்பா கிட்ட இப்ப கால் பண்ணி அந்த டெண்டரோட விஷயம் என்னப்பா ஆச்சு, அந்த டெண்டர் யாருக்கு கிடைக்க போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதை பத்தி கேட்டு பாரு, உன் அப்பா வாயை கூட திறக்க மாட்டாங்க, நான் சொல்றது வேணா 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி சொல்றாங்க. சொல்லிட்டு ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அதான் நிஷாவோட மனசு வந்து ரொம்பவே குழப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நிஷாக்கு வந்து ஒரே டென்ஷன். ஒருவேளை ராஜி சொல்ற மாதிரி உண்மையாவே அப்பா நம்ம கிட்ட எல்லாத்தையுமே மறைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா, அந்த மல்லி இந்த ரேணுகா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சொத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிள் இந்த நிஷா பத்தினா யோசிக்கிறாங்க. சோ எது எப்படியோ இனி நம்ம இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. 80 கோடி ரூபாய் டெண்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. சோ இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படியாவது அப்பா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பாத்தீங்கன்னா கதிரேசனுக்கு கால் பண்றாங்க. கதிரேசன் வந்து என்னம்மா நிஷா ரொம்ப நாள் கழிச்சு பேசுற, உன் அப்பாவும் அக்காவும் அந்த மல்லியோட வீட்டுக்கு போயிட்டோம், சோ ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, ரேணுகா அக்காவுக்கு ஏதாவது நினைவுகள் வந்துச்சா, சாப்பிட்டாளா, தூங்குனாலா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் விஷயங்கள் இருக்குதுமா, ஒரு வார்த்தை கூட கால் பண்ணி பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை, இப்ப என்னம்மா திடீர்னு உனக்கு அப்பா மேல அக்கறை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பாத்தீங்கன்னா நிஷா கிட்ட கேட்க, நிஷா வந்து இல்லப்பா நான் கோவத்துல இருந்தாப்பா என்னை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு, சோ இப்பவும் நீங்க அதே மாதிரி இருந்துட்டு இருக்கீங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கால் பண்ணி பேசல, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குப்பா. அதாவது ரேணுகா வரத்துக்கு முன்னாடி என்ன நீங்க உயிரா நினைச்சிட்டு இருந்தீங்க, அந்த ரேணுகா எப்ப வந்தாலும் சோ அப்பத்துல இருந்து என்ன நீங்க வந்து தனியா பிரிச்சு விட்டுட்டீங்க, சோ நீங்க என்னோட அப்பா மாதிரி நடந்துக்கல, என்ன வந்து ஒரு அநாத மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கதிரேசனோட பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி இந்த நிஷா பேசுறாங்க. கதிரேசன் பார்த்தீங்கன்னா எம்மாமா நிஷா என்னமா இப்படி எல்லாம் பேசுற, என்னதான் இருந்தாலும் நீ வந்து என்னோட சின்ன பொண்ணுமா, ரேணுகாக்கு அப்புறம் நீதாமா எனக்கு எல்லாமே, ரேணுகா வந்து இப்ப புத்திசுவாதி இல்லாம இருக்காமா, அதனாலதான் அவளுக்கு நான் வந்து அவளை குணப்படுத்தணும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலா தெரிஞ்சிட்டு இருக்கேன், அதுக்காக நீ வந்து அப்பாவை தப்பா நினைச்சிடாதா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து நிஷா கிட்ட சொல்றாங்க. சோ நிஷா அடுத்த கட்டமா இந்த டெண்டர் விஷயத்தை பத்தி தான் வந்து கதிரேசன் கிட்ட பேச போறாங்க. கதிரேசன் உண்மையை சொல்லுவாரா என்னன்னு சொல்லிட்டு வர போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.